அல்லாஹ்வை பற்றி கேட்பதற்கும் அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்கும் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பையும் ஒரு சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இந்த திக்ர் மஜ்லிஸ் இருக்கிற எல்லாரும் கலந்துக்க முடியாது. சில பேர் அதெல்லாம் செலக்ட் பண்ணுவோம், அவங்க கேட்கலாம். எல்லாரும் என்ன செய்ய முடியாது, அல்லாஹ் இந்த மாதிரி மஜ்லிஸ்ல அனுமதிக்கிறது இல்லை. ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அனுமதி. அது மதரசா பிள்ளைங்களுக்கு அனுமதி ஏன்னு சொன்னா, அவங்க மதரசால ஓதுறாங்க, வருங்கால லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ர் அவங்க வீடுகளில் நடத்துவாங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்க சிறப்பாக பேசுவாங்க. அவங்க லா இலாஹ இல்லல்லாஹ் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக வேண்டி மாணவர்களை கூட்டுவாங்க. மற்றபடி பெரியவங்க, பெண்கள், இவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அல்லாஹ் சில பேர் செலக்ட் பண்ணுவோம். அவங்க மட்டும்தான் மஜ்லிஸ்ல கலந்துக்க முடியும், கேட்க முடியுமே தவிர எல்லாரும் இந்த கலிமாவுடைய பயான்லாம் கேட்க முடியாது. நல்லா விடமாட்டான். ஏன்னு சொன்னா, விலை மதிக்க முடியாத வைரம் இருக்கா இல்லையா, அந்த வைரத்தினுடைய மதிப்பு அந்த வைர வியாபாரி மட்டும்தான் தெரியும். சாதாரண வெங்காயம் விற்கிறவனுக்கு வைரத்தினுடைய மதிப்பு என்னன்னு தெரியாது. அதனால சில பேருக்கு மட்டும்தான் அல்லாஹ் என்ன செய்வான்னா, இது மாதிரியான நசீபுகள் அல்லாஹ் தருவான். எல்லாருக்கும் அல்லாஹ் தர்றது. நாங்கள் தாம்பரத்தில் நடக்கும்போது ஒரு வீட்டில் மஜ்லிஸ் நடத்தணும். அப்போ அவங்க வீட்டில் அவங்க பையன், அதேபடி அவங்களுடைய மருமக, அவங்க அம்மா அப்பா எல்லாமே இருக்கிறாங்க. அவங்க பையன் அவர் படி கேச்சு அவர் படி வெளியே அனுப்பி போறாரு. மஜ்லிஸ் நடந்துகிட்டே இருக்குது, அவர் படி நடந்து போயிடலாம். எனக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்க எதுனா ஒன்று பேசுங்க, நீங்க ஏதோ ஒன்று சொல்ல வச்சுக்கிட்டீங்க, நீங்க ஏதோ ஒன்று சொல்லிட்டு போங்க, எனக்கு ஏன் வேலை இருக்கு அப்படின்னு அவர் போறாரு. அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னாக்கா, அவரை வெளியே போக வைக்கிறவங்க யாரு? இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை. அப்ப நம்ம ஒரு விஷயத்தை விளங்கணும். எல்லாரும் இந்த பயானை கேட்க முடியாது, எல்லாருக்கும் அல்லாஹ் நசீபாகுது. சில பேருக்கு அல்லாஹ் நசீபாக்கி இந்த கலிமா விளக்கத்தை கொடுப்பான். அப்படி கலிமாவை நம்ம விளங்கிக்கிட்டோம், கலிமாவை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, இதுதான் கலிமா, இதுதான் வாழ்வு என்று நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்கள் கையில தான் அற்புதமான வாழ்வு. இன்னும் அற்புதமான வாழ்வுன்னா என்ன வாழ்வு இருக்கு இன்னைக்கு சொல்ல தெரிஞ்சு வச்சுங்க. களிமா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விஷயத்தை எல்லாம் வெளிப்படுத்தணும். இந்த வாரம் அல்லாஹ் நம்மளுக்கு இதை வெளிப்படுத்த சொல்றான் அப்படின்னா, காசிர்களை பாருங்க, சில பேர் பாம்பு வணங்குவோம், பார்த்துருக்கீங்களா? பாம்பு அதுக்கு ஒரு குத்து வச்சிருப்பாங்க, அது பால் ஊற்றுவாங்க. இந்த பாம்பை தெய்வமா வணங்குவாங்க. நாகம்மா, அதுக்கு பேர் என்ன? நாகம்மான்னு வச்சிருக்காங்க. ஏன் அவங்க அதை வணங்குறாங்க தெரியுமா? ஆரம்ப காலத்துல இது இன்னைக்கு நேற்று பாம்பை வணங்கல, 1500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வணங்குதல் இருக்கு, இந்த பாம்பை வணங்குது. ஏன்? பாம்பு என்பது விஷம், அது கொட்டினால் அதன் மூலமாக ஆபத்து ஏற்படும், மனிதன் இறந்து விடுவார். அதனால அதை நாம் வணங்கினால் அந்த பாம்பு நம்மை கொட்டாது. அந்த பாம்பை நாம் வணங்கினால் அந்த பாம்பு நம்மை கொட்டாது. எனவே அந்த பாம்பை நாம் வணங்கலாம் என்று முடிவு செய்து ஒரு குரூப் பாம்பை வணங்க ஆரம்பிச்சார். இன்னைக்கு கோமாதா, அதுதான் எங்கள் குலமாதா அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? ஏன் அது எப்படி வந்துச்சு? மாடு என்பது பால் தரக்கூடிய ஒரு பிராணி. மாடு என்பது பால் தரக்கூடிய ஒரு பிராணி. அந்த பால் தரக்கூடிய ஒரு பிராணி அது நமக்கு நன்மை செய்யுது. மக்கள் அவங்க எப்படி காசர்கள் எப்படி வளர்ந்தாங்க, அது நன்மை செய்யணும். அது நன்மை செய்யறதுனால என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, அதை நம்ம வணங்குவோம். எதை? அந்த மாடை. அந்த மாடை வணங்குறதன் மூலமாக அந்த நம்மளோட பால் தந்துகிட்டே இருக்கும். அப்ப தீமை செய்யக்கூடிய பாம்பை வணங்கினால் பாம்பு கொட்டாது, நன்மை செய்யக்கூடிய மாடை வணங்கினால் பால் தந்து கொண்டே இருக்கும். அப்போ இவங்களோட கான்டாக்ட் எங்க போயிடுச்சுன்னா, அல்லாஹ்வுடைய தொடர்பை விட்டு எங்க போயிடுச்சுன்னா, ஒரு சாதாரண ஒரு பிராணி கிட்ட போயிடுச்சு. ஒரு சாதாரண ஒரு மாடு, அதை படைத்தவங்க யாரு? அல்லாஹ். பாம்பு படைச்சவங்க யாரு? அல்லாஹ். இப்ப இது எல்லாத்தையும் படைச்சு பரிபாலிப்பவங்க யாரு? அல்லாஹ் தான். இப்ப காவிரில போய் உங்களை யார் படைச்சீங்கன்னு பாருங்க, உங்களை யார் படைச்சீங்கன்னு பாருங்க. குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லாஹ்வே இவங்க படைச்சு சொல்லுவாங்க, காவிரிலே சொல்லுவாங்க, அவங்களுக்கே இதெல்லாம் தெரியும். சரி, அப்படி இருக்கும்போது ஏன் நீ பாம்பை வணங்குற? அப்படி இருக்கும்போது நீ ஏன் பசுமாட்டை வணங்குற என்று அவங்க கேட்ட அவங்க சொல்லுவாங்க, அந்த பாம்பு எங்களை கொட்டாமல் இருப்பதற்காக, அந்த பசுமாடு எங்களை நன்மை தருவதற்காக நாங்கள் அதை வணங்கி கொண்டிருக்கிறோம். இதைத்தான் உழைச்சாங்க பெருமானார். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் தான் உன் தேவையை பூர்த்தி செய்வேன், மாடு உன் தேவையை பூர்த்தி செய்யாது. அல்லாஹ் குர்ஆன்ல மாடை பத்தி சொல்லி காட்டுறான்.
சாணத்திற்கும் ரத்தத்திற்கும் மத்தியில் பாலை வைத்திருக்கிறேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். லபனன் ஹாலிசன் சாயிஅன் லிஷாரிபி. அந்த மாட்டுடைய அந்த பாலை நம்ம கலப்பற்றதாக வைத்திருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை அந்த பால் சாண வாசம் வந்துச்சு, யாராவது பால் குடிப்பாங்களா? யாராவது டீ போட முடியுமா? யாராவது பால் கவா செய்ய முடியுமா? இல்ல பால் சம்பந்தப்பட்ட எந்த பொருளும் செய்ய முடியுமா? ஏன்னா வாசனை வருது, யாரும் தொடர மாட்டாங்க. இப்போ சரி, அந்த சாணத்துடைய வாசனை வரல, ரத்தத்துடைய வாசனை வருது. ஒரு உதாரணமா சொல்றேன், நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்றேன். அந்த மாட்டுடைய அந்த பால்ல வந்து ரத்தத்துடைய வாடை கலந்துருச்சு வச்சுக்கோங்க, யாராவது பாலை போடுவாங்களா? தொட மாட்டாங்க. ரத்த வாசம் வச்சுன்னா யாராவது சாப்பிடுவாங்களா? பால் சிவப்பு கலரா பால் வருது, என்ன செய்வீங்க? வேலை பண்ணுது. இந்த பால் வியாபாரம் ஆகாது, எல்லா இடத்துலயும் மிகப்பெரிய வியாபார தட்டுப்பாடு ஆயிடும். அப்போ அல்லாஹ் நமக்கு பாலை எப்படி கொடுக்குறான்னு சொன்னா, இன்னைக்கு பெரிய பெரிய ஆவின் கடை, இந்த கடை, அந்த கடை சொல்லி பால் போட்டுச்சிருக்கான். ஆனா அதனுடைய அசல் உற்பத்தி அதை எப்படி செய்யறது குர்ஆன்ல சொல்லி காட்டுறோம். எப்படி? ரத்தத்திற்கும் சாணத்திற்கும் மத்தியே உங்களுக்கு பாலை தருகிறேன். லபனன் ஹாலிசன் ஷாயிஅன் லிஷாரிப். கலப்பற்ற பாலை உங்களுக்கு நாம் தருகிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப இந்த தேவை யார் பூர்த்தி செய்யறா? அல்லாஹ் தான் பூர்த்தி செய்யறான். எனவே தான் நாம சொல்றோம், ஒரு பொருளை குடிக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ், யா அல்லாஹ் இந்த தேவையை நீ தான் பூர்த்தி செஞ்ச. எப்படி? இப்ப சாயா வருது, வந்த உடனே அது தான சாயாவை வருது. அது அந்த சாயா கலக்கிறதுக்கு எத்தனை பொருள் கலக்குறாங்க? பால் வேணும், தண்ணி வேணும், சக்கரை வேணும், டீத்தூள் வேணும். டீத்தூள் எங்க போனோம்? நீ அசாமுக்கு போகணும். தண்ணி எங்க இருக்குது? அல்லாஹ் சொல்லி காட்டுற குர்ஆன்ல, இன் அஸ்பஹ மாஅக்கும், நீ தண்ணீர் உனக்கு வேண்டும் என்று சொன்னால் ஃபமை யதீகும் பிமாஇன் மஈன், நான் அந்த தண்ணியை கொண்டு போய் ஆழத்துல வச்சுட்டா அந்த ஆழத்துல தண்ணியை கொண்டு போய் யார்? அல்லாஹ் கேட்கிறான். நீ தண்ணி சாதாரணமா குடிக்கிற, பெரிய பண்ண 10 ரூபாய் கொடுத்தோட அரை பாட்டில் தண்ணி கொடுக்குறான், 20 ரூபாய் கொடுத்தோட 1 லிட்டர் தண்ணி கொடுக்குறான். சாதாரணமா நீ குடிச்சிட்டு போயிடுற, அதனுடைய மதிப்பு என்ன உனக்கு தெரியல. அல்லாஹ் நம்ம என்ன கேட்கறான்? என்ன கேட்கறான் தெரியுமா? இன் அஸ்பஹ மாஅக்கும் கௌரன், அந்த தண்ணியை கொண்டு போய் நான் ஆழத்துல வச்சுட்டேன். தண்ணியே இல்ல, குடிக்கிறதுக்கு தண்ணியே இல்லை, எங்க போய் தட்டுப்பாடா இருக்குது. இப்போ ஒரு பாட்டில் தண்ணி எவ்வளவு இருப்பாங்க? 100 ரூபாய் கொடுத்தாலும் வாங்கறதுக்கு தயாரா இருப்பாங்க. 100 ரூபாய் கொடுத்தாலும் தண்ணி வாங்கறதுக்கு தயாரா இருப்பாங்க. அதுதான் அல்லாஹ் கேட்கிறான், இன் அஸ்பஹ மாஅக்கும் கௌரன், நான் தண்ணியை கொண்டு போய் பூமிக்கு அடியில ஆழத்துல வச்சுட்டேன். ஃபமை யதீகும் பிமாஇன் மஈன், அந்த ஆழத்துல இருந்து தண்ணியை கொண்டு வருவான் யார்? அல்லாஹ் கேட்கிறான். நீ நினைச்சிட்டு இருக்கிற சாதாரணமா தண்ணி தானே, போற வேலை குடிச்சுட்டு போறோம், அது கீழே இருக்கிற தண்ணி தானே, சர்வ சாதாரணமா சொல்ற நீ. அல்லாஹ் தண்ணியை பத்தி என்ன காட்டு, என்ன சொல்லி காட்டுற குர்ஆன்ல? அந்த மன்சத்து முஹம்மதுல் முஸ்லி அன்னஹு முன்சிலன். அல்லாஹ் கேக்குறான் குர்ஆன்ல, என்ன கேக்குறான்? அந்த மன்சத்து முஹம், தண்ணீரை நீங்கள் இறக்கினீர்களா? அந்த மன்சத்து முஹம் அன்னஹு முன்சிலன், அல்லது நான் இறக்கினேனா? அல்லாஹ் கேக்குறான் குர்ஆன்ல. அந்த மேகத்திலிருந்து வரக்கூடிய தண்ணீரை நீங்கள் இறக்கினீர்களா, நான் இறக்கினேனா? அல்லாஹ் கேக்குறான். அல்லாஹ் சொல்றான், லவ் நஷாஉ உஜாஜன், நாம் நினைத்தால் அந்த தண்ணீரை உப்பு தண்ணியாக மாற்றிவிடுவோம். எச்சரிக்கை செய்யறான் அல்லாஹ். நீ தண்ணி குடிச்சது சாதாரணமா இருக்கிறீங்க, நீ தண்ணி குடிச்சு ஒரு அல்ஹம்துலில்லாஹ் இல்ல, தண்ணி கொண்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சு கூலிங்க கடற்கரை குடிச்சு ஒரு சுக்ரியா கிடையாது அல்லாஹ்வுக்கு? ஓ இஷ்டத்துக்கு நீ இருப்பியா நீ? அப்போ தண்ணி உனக்கு கிடைக்கிறது எவ்வளவு பெரிய நியமத் என்பதை நீ விளங்க வேண்டாமா? சாயா குடிக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ், தண்ணி குடிக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லணும். அந்த தண்ணி எல்லாம் குடிச்சுட்டா ஒரு குடி, யாரும் தண்ணி தர முடியாது துனியாவுல, யாரும் தண்ணி தர முடியாது. அப்ப நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இலா யாரு? அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. இல்லல்லாஹ், யாரை தவிர? அல்லாஹ்வை தவிர யாரும். அந்த இலாவை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த இலாவை நீ ஈமான் கொள்ள, அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்ல. தண்ணி குடிச்சியா லா இலாஹ இல்லல்லாஹ், சாப்பாடு வச்ச உடனே கட 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 சாப்பிடாத. அல்லாஹ் சொல்றார் குர்ஆன்ல, ஃபல்யன்குர் இலா தஆமிஹி, ஃபல்யன்குர், கொஞ்சம் பார்ப்போம் சாப்பாட. இலா தஆமிஹி, சாப்பாடு வச்ச உடனே கட 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 கூட்டு போய் தகட்ட முழுங்க மாதிரி முழுங்குற. வெச்ச உடனே ஒரு நிமிஷம் பாரு,
ஏன் பார்க்க சொல்றோம் தெரியுமா? இப்ப எந்திரிலா தாமி அண்ணா சபபனல் மாசப்பா சும்மா சட்டத்தினர் ஆழ்ந்த ஷாக்கா பூமியிலிருந்து பிறந்து வருகிற அரிசிய ஆனா உங்களுக்கு அரிசி விவசாயம் செய்யறாங்க. விவசாயிகள் கொண்டு போய் விவசாயம் நட்டுறாங்க. நட்டவன அரிசி வந்துருமா? எத்தனை விவசாயிகள் விவசாயம் நட்ட பிறகு அரிசி வராமல் அது அப்படியே வெறும் பதர்களாக போடுது. எத்தனை வரலாறு இருக்குது. அப்படியே அரிசி வந்தாலும் தண்ணீரை அடித்து செல்லப்பட்டு நல்ல விவசாயம் வந்துச்சு. ஆனால் தண்ணீரை அடித்து செல்லப்பட்டது சொல்றமே இல்லையா? அந்த அரிசியை யார் கொடுத்தா உனக்கு? நீ பாருங்க அமைதியாக சாப்பிட்டு கொண்டுக்கிறோம். எந்த ஒரு உணர்வுமே இல்லாம டிவி போட்டுக்கிட்டு சாதா ஊத்திக்கிட்டு இந்த சேனல் வை அந்த சேனல் வை இந்த பாட்டு போடு அந்த பாட்டு போடு. என்ன திப்பம் உனக்கு? என்ன தலைவர் உனக்கு? ஒரு சாப்பாடு போகும்போது அல்லாஹ்வுக்கு ஒரு சுக்ரியா கிடையாது. ஒருத்தர் இருந்தார் சிக்கன் வச்சாங்க. ஒரு அஜரத்து தான் சாப்பிட்டுட்டே இருந்தார். சிக்கன் போய் அவர் தொண்டையில மாட்டிக்கிச்சு. உணவு குழாயில் மாட்டி விட்டது. அதற்கு அப்புறம் அவரால் எதையுமே சாப்பிட முழுங்கவும் முடியல. ஆஸ்பத்திரி கூட்டு போறாங்க. எஸ்ஆர்எம் கூட்டு போறாங்க. கூட்டு போய் என்ன செய்யறாங்க? காட்டுறாங்க. டாக்டர் எங்க மாத்திரம் ஒண்ணுன்றாங்க. ஆனா அவரால் சாப்பிட முடியல. அதுக்கப்புறம் பெரிய ஆஸ்பத்திரி சேலத்தில் நடந்த சம்பவம். அதுக்கப்புறம் பெரிய ஆஸ்பத்திரியில கூட்டு போய் எக்ஸ்ரே ஸ்கேன் பண்ணி பார்த்தா அவருடைய உணவு குழாயில ஒரு சின்ன கறி துண்டு போய் மாட்டி நிக்குது. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் சாப்பாடு தானே, கறி தானே, மீன் தானே. உன்னை கொண்டு போய் அதே சாப்பாடை வச்சு அடுத்த வினாடி உன்னை முழுங்க விடாம தடுத்து நிறுத்துவோம் யாரும் இல்லை. இல்ல அல்லாஹ்வை தவிர யாரும் உன்னை அடுத்த வேறு சாப்பிட விடாம சந்தோஷமா சாப்பிட மாட்டேங்கிற. நீ என்ன ஜனவரோட கால் மேல கால் போட்டுக்கிட்டு டிவியை போட்டுக்கிட்டு பாங்கு சொல்றாங்க ஒரு உணர்வு இல்லாம பாங்கு சொல்றது ஒரு மதிப்பு என்ன மரியாதை என்ன? அல்லாஹ் அக்பர் சொல்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல அல்லாஹ் அக்பர் யாரெல்லாம் நீதான் பெரியவன், எதை விட பெரியவன். இந்த டிவியில ஓடக்கூடிய பாட்டை விட அல்லாஹ் பெரியவன். மரியாதை டிவி ஆஃப் பண்ணு. பாரதத்துக்கு பதில் சொல்லு. பாரதத்துக்கு பதில் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு கேட்கக்கூடிய துவா கபூல் சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு அற்புதமா சொல்லி கொடுத்தாங்க பெருமானார். யார் அதே நேரத்தில் பாங்க சொல்லும் போது தேவையற்ற பேச்சுக்களை பேசிக் கொண்டிருக்கிறார்களோ, தேவையற்ற வேலைகளை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பிறகு பேசி அரட்டடிக்கிறது, செல்போன் உட்காந்து பேசி உட்கார்ந்து பாட்டு கேட்டு உட்கார்ந்து இந்த மாதிரி தேவையற்ற வேலைகளை செய்வார்களோ அவர்களை பற்றி பெருமானார் சொல்லி கொடுத்தாங்க. தாங்க முடியாத துன்பத்தை அவன் அனுபவிப்பான். வாழ்க்கையில தாங்க முடியாத துன்பம் நம்ம சொல்றோம்ல, இதனால ஏற்றுக்கவும் முடியாது. இது என்னால ஏத்துக்கவே முடியாது. இந்த இழப்பு என்னால ஏத்துக்கவே முடியாது. ஏன் அந்த மாதிரி ஒரு ஆட்சி ஏன் அந்த மாதிரி அல்லாஹ் உனக்கு கொடுத்தா தெரியுமா? நீ நல்லா விளங்கி வச்சுக்கோ. நீ பாங்க சொல்லும் போது தேவையற்ற பேச்சுக்களை பேசினாய். அந்த முதல்ல பேசுறது நிறுத்து. இதுவரை பேசினோம் அல்லாஹ் இஸ்திக்பார் தௌபா யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிடுறே. இதுவரை தெரியாம நான் பேசிட்டேன், இனிமே நான் பேச மாட்டேன் என்று நீ அல்லாஹ்ட்ட மன்றாடு, மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேட்டுட்டு அடுத்தபடியா அடுத்த இஷாவுக்கு பாங்க சொல்லுவாங்க. உட்கார்ந்து பாங்குக்கு பதில் சொல்லி அந்த பாங்குடைய துவா ஓதி அதுக்கப்புறம் நீ துவா கேளுவோம். துவா எப்படி அல்லாஹ் ஏத்துக்கிறான்னு நீ பாரு. அப்ப அல்லாஹ் தான் இலாஹ் என்பதை அதைத்தான் நம்ம கலிமால சொல்லிக்கிட்டே வரோம். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். ஒரு தேவையை பூர்த்தி செய்ய அல்லாஹ் தான், வேற யாருமே இல்ல என்பதை நீ விளங்கிக்கொள். நீ ஒரு புது சட்டை போடும்போது நினையே யா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி பெருமானார் ஒவ்வொரு தடவையும் சொல்லுவோம். புது சட்டை போடும்போது இல்ல, ஐந்து சட்டை போடுறோம் பசங்களுக்கு மதரசால துவா சொல்லி கொடுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி கசானி ஹாதா வ ரஸகனிஹி மின் கைரி ஹவ்லி மின்னி வலா குவத்தி. யா அல்லாஹ் இந்த ட்ரெஸ் எனக்கு கொடுத்த, எனக்கு பிடிச்ச கலர்ல நான் போட்டுருக்கேன், எனக்கு பிடிச்ச மாதிரி துணியை நான் போட்டுருக்கேன், எனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டிச்சிங்ல நான் தச்சு போட்டுருக்கேன். எனக்கு ஜிப்பா பிடிக்குமா ஜிப்பா போட்டுக்கலாம், ஒரு சட்டை பிடிக்குமா சட்டை போட்டுக்கலாம், ஒரு பேண்ட் பிடிக்குமா பேண்ட் போட்டுக்கலாம், ஒரு அழகான ஷார்ட்ஸ் வேணுமா வாங்கி மாட்டிக்கலாம், ஒரு அழகான ஷூ வேணுமா போட்டுக்கலாம். எல்லாத்தையும் அல்லாஹ் தயாரா வச்சிருக்கான். நீ வாங்கும் போது ஒரு வார்த்தை சொல்லு, லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த தேவையா அல்லாஹ் நீதான் எனக்கு பூர்த்தி செஞ்ச என்று நீ சொல்லு. இல்லைன்னா கரெக்டா ஓசிசி எப்படி கடையில் செருப்பு வச்சிருப்பான் சொல்லுங்க பாப்போம். நீ கடையில போனோன்னு மாறும் தான் காட்டுறாரு. என்ன நம்பர் வேணும்? 7ஆம் நம்பரா 8ஆம் நம்பரா 9ஆம் நம்பரா 10ஆம் நம்பரா? கரெக்டா உங்க சைஸ் பார்த்து அழகா உங்களுக்கு செருப்பு தைத்து வைத்தவன் யாரும் இல்லை. இல்ல
யாரும் இல்லை. எப்படி அந்த செருப்பு கட்டுறாங்க? அழகா செருப்பு கொண்டு வச்சா உனக்கு? எப்படி அந்த ஷூ கொண்டு ஷூ உனக்கு தகுந்த மாதிரி ஷூவை வச்சா உனக்கு? நீ தொப்பி வாங்க போற உனக்கு தகுந்த மாதிரி தொப்பி அல்ல எவ்வளவு டிசைன்ல படைச்சு வச்சிருக்க? யார் படைச்சு வச்சா உனக்கு? ஒவ்வொரு பொருளையும் நீ வாங்கி அனுபவிக்கும் போது நீ சொல்லு லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லு. அதான் கலிமாவால் அப்படி சொல்லிட்டு நீ புது ட்ரெஸ் போடும்போது சொல்லிட்டீங்க லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் என்ன செய்வா தெரியுமா? என் அடிய லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றான், அடுத்த புது ட்ரெஸ் உனக்கு ரெடியா இருக்கு. நீ தொப்பி போடும்போது லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன, அடுத்த புது தொப்பி உனக்கு ரெடியா இருக்கு. நீ செருப்பு போடும்போது லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன, அடுத்த புது செருப்பு உனக்கு ரெடியா இருக்கு. நீ செருப்பு பிஞ்சு போய் எங்கேயுமே அலைய மாட்ட. கரெக்டா ஒரு இடத்துல செருப்பு அருந்து போகும், பக்கத்துல செருப்பு கடை இருக்கும், அங்கேயே ஒரு செருப்பு வாங்கிட்டு போயிட்டே இருப்ப. நீங்க சொல்லுவீங்க நல்ல வேலை சார் போய்கிட்டே இருந்தேன் செருப்பு அறுந்துச்சு, பக்கத்துல பார்த்தா செருப்பு கடை, பக்கத்துல பார்த்தா செருப்பு கடை வாங்கி போட்டு போயிட்டே இருக்கும். ஏன்? எப்படி காப்பாத்துறா? ஏன் காப்பாத்துறா? நீ லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன. அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய மகிமை அல்லாஹ் உன்னை எங்கேயும் அலைய விடாம அலைக்கழிக்க விடாம உன்னை கொண்டு போய் சலாமத்தா வாழ வைப்பான். சாப்பிடும்போது லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு, நோயே இல்லாத வாழ்வு தருவோம். இன்னைக்கு நோய்க்கு அங்க அலைஞ்சு நோய்க்கு காசு செலவு பண்ணி ஆஸ்பத்திரி சும்மா தலைவலின்னு கூட ஸ்கேன் எடுக்க சொல்றான். எம்ஆர்ஐ ஸ்கேன் எதுக்கு? தலைவலி 4000 ரூபாய் எம்ஆர்ஐ ஸ்கேன். என்னாச்சு? ஒரு தலைவலிக்கு எம்ஆர்ஐ ஸ்கேனா? அப்ப அந்த ஆஸ்பத்திரிக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. நீ கலிமா சொல்லு லா இலாஹ இல்லல்லாஹ். யா அல்லாஹ் எனக்கு நோய் இல்லாம வாழ்வு கொடுத்திருக்கீங்க, லா இலாஹ இல்லல்லாஹ். நீ என் தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிட்டே இருக்கிறது என்று நீங்கள் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுங்கள், முறையிடுங்கள், அல்லாஹ்கிட்ட பேசிக்கிட்டே இருங்க. சொன்னாங்க பெருமானார். ஒருத்தர் பழைய ட்ரெஸ் தான் போடுறாரு, ஆனா இந்த துஆ சொன்ன அல்லாஹ் என்னுடைய உழைப்போ என்னுடைய முயற்சியோ எதுவுமே இல்லாம இந்த ட்ரெஸ் நீ கொடுத்தியே ரப்பே என்று சொன்னால் அன்று வரை செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சான். பழைய சட்டை தான், பழைய லுங்கி தான், ஆனா போடும்போது என்ன சொல்லணும்? யாரும் என்னுடைய உழைப்போ என்னுடைய முயற்சியோ இல்லாமல் இதனை கொடுத்து யாரும் முயற்சி இருக்காதுல்ல. இப்ப நீங்க சட்டை போட்டுக்கிறீங்க ஃபாரூக் பாய், இந்த ப்ளூ கலர் சட்டை போய் நீங்க இதுவரையும் நூல் ப்ளூ கலர் நூல் வாங்கி தைச்சீங்களா? நெய்தீங்களா? இல்ல நீங்க உட்காந்து கட் பண்ணீங்களா? நீங்க உட்காந்து தைச்சீங்களா? இல்லவே இல்ல. யாரோ ஒருத்தர் நூல் எடுத்தான், யாரோ ஒருத்தர் அந்த கலசாயம் பூசுறான், யாரோ ஒருத்தர் டைலர் என்ன பண்ணா அழகான முறை கட் பண்ணா, அந்த டைலர் அழகான முறை நூல் வாங்க தைச்சா, நீங்க போய் வாங்கிட்டு ஜம்முன்னு போட்டு ராகத்தா உட்காந்துருக்கீங்க. நமக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நமக்கு தொப்பிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த சேரும் எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? யார் செஞ்ச அந்த சேர? யார் இப்ப உட்கார்ந்து இருக்கிறா? அல்லாஹ் அக்பர். இது எல்லாம் அல்லாஹ் யோசிக்க சொல்றான். இதெல்லாம் சிந்திச்சு பாருங்க. இது எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ். எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவன் யாரும் இல்லை, அல்லாஹ். அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் தான் சதா பூர்த்தி செய்து கொண்டே இருக்கிறான். எனவே தான் காசு பணத்தை நம்பாதீங்கன்னா அல்லாஹ் நம்புறாங்க. ஏன் தெரியுமா? ஒருத்தர் காசு பணம் சேர்த்து வச்சான், ஒருவேளை அது செலவாயிடலாம். அல்லாஹ் எப்பவுமே செலவாக மாட்டான். நமக்கு வரக்கூடிய எல்லா செலவுகளும் அல்லாஹ்க்கு சொல்லி சொல்லி வாங்கி சாப்பிடு. நான் யாரெல்லாம் இந்த காசு அஹமது பாஷா சொன்னாரு, இன்னைக்கு சும்மா வரை சாப்பாடுக்கு காசு இல்ல, சாப்பாடுக்கு காசு இல்ல. யாருமே நான் போய் சொல்லல, என் ரப்ப சொன்ன லா இலாஹ இல்லல்லாஹ். வீடு தேடி வந்து கொடுத்தா 1500 ரூபாய். அதை போட்டு நின்னா 500 ரூபாவா 400 ரூபாவா 200 ரூபாவா எவ்வளவு வியாபாரம் தெரியாது. இங்க இருந்து போக்குவரத்து செலவு என்னாச்சு, உணவு உழைப்பு என்னாச்சு, எதுவுமே இல்ல. ஒரே ஒரு கலிமா திருக்கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் ஒண்ணு வந்து கொடுத்தாங்க. 1500 ரூபாய் வீட்டுல தேவை பூர்த்தியாச்சா இல்லையா? எப்படி பூர்த்தி செஞ்சா? அதை நினைச்சு பார்க்கணுமா இல்லையா? அதை சுக்ரியா செய்யணுமா இல்லையா அல்லாஹ்வுக்கு? அந்த வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும். அப்பதான் அல்லாஹ் மேல பிரியம் வரும். அல்லாஹ் மேல எந்த பிரியமும் எனக்கு அல்லாஹ்வுக்கு எந்த தொடர்புமே இல்லாமல வாழ்ந்துட்டு கொண்டிருக்கிறோம். அவன் எங்கேயோ பிறக்கிறான், நான் எங்கேயோ பிறக்கிறேன், என்றெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறார். கலிமாவுடைய 4வது பாட்டு. கலிமா 4வது பாட்டு என்னுடன் இருப்பவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. கலிமாவுடைய முதல் பாட்டு என்ன? தேவைகளை பூர்த்தி செய்பவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. 2வது லாபம் நஷ்டம் இன்பம் துன்பம் தருபவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. 3வது என்னுடன் இருந்து என்னை போல் காட்டிக் கொண்டிருப்பவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அப்படின்னா என்ன? நீங்க எல்லாம் பாக்குறீங்க, என் முகம் தெரியுது உங்களுக்கு. எப்படி தெரியுது? அஜரதா தெரியுது. உங்களை எப்படி தெரியுது? உங்களை மாதிரியே அல்லாஹ் காட்டுறான். நான் வர என் முகத்தை எல்லாம் மாத்திட்டான். நீ என்ன கேட்பீங்க? யார் பண்ணு கேட்பீங்க? அஜத் வந்தாங்க எங்கன்னு கேட்பீங்க? யார்கிட்ட கேட்பீங்க? அஜத் வந்தாரு எங்க யார்கிட்ட கேட்பீங்க?
என்கிட்டே கேட்பீங்க. அப்ப என்னை எப்படி காட்டுறான்? என்ன மாதிரியே காட்டுறான். உங்களை எப்படி காட்டுறான்? உங்களை மாதிரியே காட்டுறான். இப்படி ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. நீங்க எல்லாரும் வரங்க கலிமால. கலிமாவோட 3வது பாட்டு, என்னை போலவே காட்டிக் கொண்டிருப்பவன் அல்லாஹ்வை தவிர யார்? 4வது கலிமாவுடைய பாட்டு, என்னுடன் இருப்பவன் அல்லாஹ்வை தவிர யார்? எனவே நீங்கள் சொல்லுங்கள், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யார்? இந்த வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. முதல்ல வச்சுக்கலாம். இந்த 4 உப்பா எந்த நாள் தேவையை பூர்த்தி செய்யணும். அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்ற பாட்டை விட்டுக்கலாம். இப்ப அல்லாஹ் என்ன சொல்ற குர்ஆன்ல, ஃபஅலம், நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் கலிமாவை விளங்கிட்டீங்க, உங்க வாழ்க்கை தான் ஆபா. நீங்க யாருக்கிட்டையும் எந்த சிரமப்பட தேவையில்லை. உங்களுக்கு தேவை என்று வந்தவுடன் நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. உங்க தேவை பூர்த்தி ஆகுதா இல்லையான்னு நீங்க அனுபவிச்சு சொல்றீங்க இன்ஷா அல்லாஹ். இப்ப அஹமது பாஷா அனுபவிக்கிறாரு சொல்றாரு, ஃபாரூக் பாய் அனுபவிக்கிறாரு சொல்றாரு. இப்ப நிறைய விஷயம் உங்க வீட்டுல நடக்குது. லா இலாஹ இல்லல்லாஹ் நான் சொல்றேன், எல்லா வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்குன்றாரு. வாழ்க்கையில மாற்றங்கள் வருது, தானா வரல, கலிமாவின் வருது. இதுவரை நம்ம முஸ்லீம்கள் இதுவரை எப்படி வாழ்ந்தோம்? இத்தனை வருஷம் ஆகி போச்சு, 50-60 வருஷம் ஆகி போச்சு. வாழ்க்கையில கலிமா தெரியாம வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்ப அல்லாஹ் தஆலா கலிமா கொடுத்து நமக்கு நசீபாக்குறான். எவ்வளவு பெரிய பாக்கியம் அல்லாஹ் நமக்கு கொடுத்துட்டான். இனிமேல் நம்ம வாழ்க்கை ஃபுல்லா எப்படி இருக்கணும்? கலிமா மட்டும்தான் இருக்கும். நம்ம வாழ்க்கை ஃபுல்லா எப்படி இருக்கணும்? சொல்லக்கூடிய ஒவ்வொரு திசையும் திருக்கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் தான் இலாஹ், அல்லாஹ் தான் இலாஹ், நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வோர் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நீங்கள் சொல்லி சொல்லி பழகுங்கள். அந்த குழந்தைங்க அந்த பாலை ஊட்டி ஊட்டி வளங்கள். அந்த குழந்தைங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி வளர ஆரம்பிச்சுவாங்க. அப்ப இந்த கலிமாவை சொல்லி நாம் வளர வேண்டும் இன்ஷா அல்லாஹ் தஆலா. தொடர்ந்து இந்த மாதிரி மஜ்லிஸ்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை. ஒரு காலம் இருந்துச்சு, எல்லா வீட்லயும் திக்ர் மஜ்லிஸ் வச்சோம். ஃபாரூக் பாய் வீட்டுல மட்டும் திக்ர் மஜ்லிஸ் ரொம்ப நாள் எங்க வீட்டுல எப்ப ரொம்ப வருத்தமா கேட்டு இருந்தாரு. இப்ப எப்படி ஆகி போச்சு, அல்லாஹ் ஆகிட்டுன்னு சொன்னா, அதிகமா திக்ர் மஜ்லிஸ் நடந்த வீடு எதுன்னு சொன்னா ஃபாரூக் பாய் வீடு தான். அல்லாஹ் இப்ப கபூல் செஞ்சுக்கிட்டா பாருங்க. அவர் எவ்வளவு பொறுமையா இருந்தாரோ அந்த பொறுமைக்கு உண்டான கூலி இது. நீங்க எல்லாரும் விளங்கி வச்சுங்க. நான் எங்க வீட்டுல மஜ்லிஸ் நடக்கலையே என்று ஒரு வருத்தம், உண்மையான வருத்தம், உண்மையான வருத்தம் கல்வில இருக்கணும். அந்த கல்வில அந்த வருத்தம் வந்துருச்சு. அல்லாஹ் எப்படி ஆக்கிட்டாங்க வீட்டை? எந்த வீட்டுல திக்ர் மஜ்லிஸ் எங்க வீட்டுல ரெடியா இருக்கு பாருங்க. நேற்று சொன்னா உடனே ரெடி திக்ர் மஜ்லிஸ். அப்படிதான் இருக்கணும். அந்த பாக்கியம் எல்லாம் எல்லாருக்கும் தர மாட்டான், எல்லாரும் தர மாட்டான். சில பேருக்கு எல்லாம் ரசீது கொடுப்பான். அப்ப அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சா, இதை கபூல் செஞ்சுக்கிட்டா லா இலாஹ இல்லல்லாஹ் நீங்க எல்லாம் விளங்குறீங்க. இன்னும் நம்ம மஹல்லா மக்கள் நிறைய பேர் இந்த கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்கணும். இது நான் சொன்னது ஒரே ஒரு புள்ளி தான் கலிமால உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரே ஒரு புள்ளி. இந்த மாதிரி இருந்து 99% லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல வேண்டியது இருக்குது இன்ஷா அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் தஆலா நசீபாக்குவானே. ஆனால் இன்ஷா அல்லாஹ் எல்லா இந்த கோபால் நகர எல்லா மக்களுக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம ஒரு பசங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறோம். ஒரு காலம் வரும், பெரியவங்க உட்கார்றதுக்கு இடம் இருக்காது, பெரியவங்க உட்கார்றதுக்கு இடம் இருக்காது. எழுதி வச்சுங்க ஃபாரூக் பாய், இன்ஷா அல்லாஹ் நான் சொல்ற வார்த்தையை எழுதி வச்சுங்க. பெரியவர்கள் அமர்வதற்கு, பெண்கள் உட்கார்றதுக்கு இடம் இருக்காது. கலிமா விளங்கி வர ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொன்னா அப்படி ஒரு காலம் வரும். அல்லாஹ் தஆலா அப்படின்ற காலத்தை எல்லாம் ஏற்படுத்துவான். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இந்த கலிமாவை விளங்கி, கலிமாவை சொல்லி, கலிமாவை பார்த்து, கலிமாவாக ஆகிவிடக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. என்ற துஆ செய்து விடைபெறுகிறேன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.